ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி இறால் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கேன். அளவுகள்லாம் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 100 மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு மெயினானது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போக எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு அளவுகளில் கேட்டிங்கன்னா இஞ்சியும் பூண்டும் சேர்த்துமே பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாடை போக வதக்கியாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளியும் ஒரு 4 பச்சை மிளகாவும் கீறிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்க்கணும். இந்த நேரத்தில் என்கிட்ட புதினா இலை இல்லாததுனால நான் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காரத்துக்காக பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம வீட்டிலேயே தயாரித்த பிரியாணி மசாலா தூள் வீடியோ ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து இறால் சேர்த்துக்கலாம். இறால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு இறால் சேர்த்துருக்கேன். அதனால் பெரிய பெரிய இறால் தான். அதையும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் இறாலில் வந்து நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா இறால் வந்து சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். இறாலில் எந்த அளவுக்கு தண்ணி மசாலா கிரேவி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி சரிசமமாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு நம்ம தம் கொடுத்துடலாம். தம்மை கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு பாலில் உங்களுக்கு தேவையான கலரை மிக்ஸ் பண்ணி இது மேலே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சை பழச்சாறும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நான் நோன்பு டைமில் செஞ்சது தாங்க. சஹருக்காக செஞ்சது. சஹருக்காக இறால் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வெங்காயம் தக்காளி இறால்லாம் எடுத்து வச்சுட்டேன். பார்த்தா அரிசி இல்லை. அப்புறம் எப்படி சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு இந்த அரிசி வாங்கினேங்க. சூப்பராக இருக்குது. நான் கூட இப்படி வாங்குகிறோமே சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. அரிசியுமே நல்லா நீளமாக இருந்துச்சு. சாப்பாடுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி பொழுன்னு உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த அரிசி 1 கிலோ வந்து 135 ரூபான்னு நினைக்கிறேங்க. நான் வந்து ஒரு கிலோ பாக்கெட் வாங்கினதில் பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். பாருங்கள், சாப்பாடு நல்லா உபரியாக வந்திருக்குது. இது நல்லா தாராளமாக சாப்பிட்டா 3 பேர் சாப்பிட்லாம். அளவாக சாப்பிட்றவங்கன்னா 4 பேர் வரைக்குமே சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக சட்டுன்னு ஒரு ஈஸியான முறையில் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுகளை அப்படியே செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே செய்யலாங்க. நம்ம சேனலில் நிறையா நான் பிரியாணி ரெசிபி கொடுத்துருக்கேன். சேனல் நமக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்படுறாங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா சுவையான இறால் பிரியாணி. ஆன்லைனில் வாங்கினா அரிசியை வச்சு எப்படி டக்குன்னு ஈஸியான முறையில் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.